உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்த காட்சிகள் வேற எங்கேயும் நடக்கல. உச்சபட்ச பாதுகாப்பு நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்டினுடைய பிரதமருடைய இல்லத்திற்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இது. ஒரு 3 மணி நேரத்திற்கு முன்னாடி ரொம்ப இயல்பாக இருந்த ஒரு பகுதி மெல்ல மெல்ல எம்பிக்களுடைய போராட்டம் அப்படின்னு ஆரம்பித்து இது அடுத்தடுத்த கட்டத்தை நகர்ந்து 3 மணி நேரத்தை கடந்து விட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி, அதே போல் காங்கிரஸுடைய கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள், இப்படி எல்லாருமே அந்த களத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்தோம். போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கிட்ட பேச்சுவார்த்தையும் முதற்கட்டமாக நடத்தப்பட்டது. முதல்ல அவங்க அந்த இடத்துல போராட போகிறோம் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டிருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கும்போது இங்கே மத்திய அரசு தரப்பில் இருந்தும் அதே போல் போலீஸார் தரப்பில் இருந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக மத்திய அரசு அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கிட்டேருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர் களத்திற்கு வந்திருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கிட்ட அவர் பேசியிருக்கிறாரு, பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறாரு. அவங்களுடைய கோரிக்கை என்ன, இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமா என்ன பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ராகுல் காந்தியோட அப்படின்னு திரு ஜிதேந்திர சிங் விளக்குறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த நீட் விவகாரத்தை சம்பந்தப்படுத்தின பிற விவகாரங்கள் பற்றி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் விவாதம் நடத்தணும் அப்படிங்கிறது இவங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்திருக்கு. நிச்சயமாக அதற்கு மத்திய அரசாங்கம் இசைவு தரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க போராட்டத்தை கைவிடலை அப்படிங்கிறது மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்களுடைய சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதையும் தாண்டி இன்னொரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் ராஜினாமா செய்யணும், பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு கோரிக்கை கிடையாது, 2 கோரிக்கை அப்படின்னு புதுசாக இந்த கோரிக்கையும் ஆட் ஆன் ஆயிருக்கு அந்த இடத்துல அப்படிங்கிறத பார்க்குறோம். பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் சுமூகமாக போகலை அப்படிங்கிறதுனால போலீஸார் அவங்களுடைய தரப்பில் நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த நடவடிக்கையாக்கான அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். எம்பிக்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டு அந்த வாகனங்களில் காட்சிகள் ரொம்ப பரபரப்பான காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்க்குறோம். पीछे रखना, पीछे चलना, गाड़ी बनो, गाड़ी बनो, गाड़ी बनो, हटते हैं यार,
राहुल गांधी और संसदीय हटाओ गले में सारे जो सांसद है यहाँ से हटा दिया गया है और ये प्रदर्शन जो है पुलिस ने वो अपनी वायर காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குண்டுக்கட்டாக அந்த பகுதியிலேருந்து அப்புறப்படுத்தி அந்த வாகனத்தில் ஏற்றப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். பிரதமருடைய இல்லம் முன்பு காங்கிரஸார் நடத்திய அந்த போராட்டம் இறுதியில் தள்ளுமுள்ளு அந்த பகுதியிலேருந்து அவங்களை அப்புறப்படுத்தணும் இந்த போன்ற காட்சிகளாக மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஒரு பக்கம் செய்தியாளர்கள் எல்லாம் அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு அங்கே முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அந்த வாகனத்துக்குள்ளே செல்வதற்கான அந்த முயற்சிகளையுமே போலீஸார் தீவிரமாக எடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு குண்டுக்கட்டாக அவங்கள தூக்கி வாகனத்துக்குள்ளே அங்கே ஏற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டாஸ்காக இப்போ அங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். போர்க்களம் போல காட்சி அளிக்கிறது அந்த பகுதி. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு முன்னாடி இல்லாத ஒரு சூழல் இப்போ அங்கே திரும்பவும் இருக்குது அப்படிங்கிறது தான் களச்சூழலாக இருக்குது. सिविल वाले के मान नहीं पीछे रख लो यार इसको पीछे पीछे साइड 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 पीछे
தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.